இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா வீக்கெண்ட் ட்ரிப் வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு போறோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போறதே ட்ரிப்பா? அது மால் தானே, ஊருக்குள்ள இருக்கு. சரி, ஊருக்குள்ள இருக்கிறதுக்கே இன்னைக்கு போறோம். ஏன்னா சிட்டி டூர் இன்னைக்கு. ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா மேபி வேற எங்கேயாவது போவேன். அப்புறம் நகை கடைக்கு போலான்னு இருக்கேன். 50th ஆனிவர்சரிங்கிறனால 5 பவுனுக்கு ஒரு நகை வாங்கலான் இருக்கேன். 5 கிராம்னா நல்லா இருக்கும். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போய் என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் பாத்ரூம் போயிடுவேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு ஒரு மிட் மார்னிங் காஃபி சாப்பிடுவேன். இங்க வந்து புட்கடலைன்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில காஃபி நல்லா இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஷாப்பிங் பண்ணிட்டு அடுத்த வேலைகள்லாம் பார்க்கணும். சென்னையில எப்படி ஃபீனிக்ஸோ இங்க வந்து எனக்கு மால்னா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான். ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு அப்புறம் நிறைய மால் வந்து கோயம்புத்தூர்ல வந்துச்சு. பட் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஃபேவரட். ஏன்னா அது வந்து நாங்க காலேஜ் படிக்கிற டைம்ல தான் வந்து கட்டி முடிச்சாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஐவிக்கே வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் தான் போனோம். எல்லாரும் குட்டி குட்டியா இன்னும் போட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். இங்க வந்து ஆர்எம்கேவி ஷாப் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அங்க நான் போறதுக்கு. ஏன்னா எனக்கு ஆர்எம்கேவில வந்து சாரி எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட கல்யாண சாரியே நான் இங்கதான் வாங்கினேன், ஆர்எம்கேவில தான். ஸோ ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போனா வாங்குறேன்னோ இல்லையோ அந்த ஆர்எம்கேவியும் போய் பார்த்துட்டு வந்துருவேன். அது ஏதோ வந்து எனக்கு அப்படியே டச்சிங்கா இருக்கும் அந்த மாலுக்கு போறதே. அந்த ஆர்எம்கேவி கடை மட்டுமே 3 ஃப்ளோருக்கு இருக்கும். அவ்வளோ பெரிய கடை. இவங்க வீட்டுல ப்ரூக்ஃபீல்ட்ஸ்னே சொல்ல மாட்டாங்க, ஆர்எம்கேவி போவோமா அப்படிம்பாங்க. மாலுக்கு பேரே ஆர்எம்கேவி வச்சுட்டாங்க. அது மால் பேரே ஆர்எம்கேவி மால் தான். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஷோரூமா இருக்கும். ராகுல் சொன்ன மாதிரி 3 ஃப்ளோருக்கு அதுவே இருக்கும், நல்லா இருக்கும். ஆனா என்ன இங்க ஒரே பிரச்சனைனா, நீங்க ஷாப் பண்ணும்போது கூட எல்லாரும் வந்துட்டே இருப்பாங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு. போறதே தடவி பார்க்கதான் போவா ட்ரெஸ். வந்து சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம் வாங்கியே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு நம்மள ஆளாக்கிடுவாங்க. அந்த மாதிரி வாங்கல மாட்டோம். அது கொஞ்சம் கடுப்பு. மத்தபடி நல்லா இருக்கும் அந்த ஆர்எம்கேவி மாலு. சரி வாங்க, உங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ரூக்ஃபீல்ட்ஸ் சுத்தி காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எங்கெல்லாம் போறோம் என்னெல்லாம் வாங்குறோம் அதெல்லாமே காட்டுறேன். நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்தாச்சு. ஆனால் நான் ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அந்த வியூவே போயிருச்சு. மால் வந்தோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற ஷாப் இந்த புட்கடலை. இந்த மாலோட லோவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. என்ன வாங்கியிருக்க? என்ன வாங்குறேன்னு சொன்னேன். இதுதான் வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ்ல இருக்கிற படிக்கட்டு. இந்த படிக்கட்டு வந்து பயங்கர ஃபேமஸ். வரவங்க எல்லாம் இங்கே தான் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ கூட்டமாக மட்டும் பாருங்க. 2 hours later. அடுத்து நம்ம போக போகிறது வெஸ்ட் சைட். அந்த ஸ்டெப்ஸில் இருந்து மேலே ஏறி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கனாலே வெஸ்ட் சைட் ஷாப் உங்களுக்கு தெரியும். சும்மா வந்தவனுக்கு அதிர்ஷ்டம் வந்த மாதிரி சேல் போட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் சேலுங்கிறதே மறந்து போயிட்டேன் நான். இன்னைக்கு நம்மளுக்கு வேட்டாதான் இன்னைக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்குது. சேல் சமயம் இப்படி கலெக்ஷன்ஸ் போட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பார்க்குற எல்லாத்தையும். கோயம்புத்தூர்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெஸ்ட் சைட் ஷாப் இது தான். ஏன்னா அதோட ஆம்பியன்ஸ், அதோட வைப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாங்குறனோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆகுது ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால் வந்தால் இந்த வெஸ்ட் சைட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு வந்துடுவேன். இந்த டைம் நிறைய ட்ரெஸ்ஸஸில் ஆஃபர் இருந்துச்சு, அதே மாதிரி கலெக்ஷன்ஸும் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. பட் ஒன் சஜஷன் என்னென்னா, இந்த சீசன் சேல் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் வந்துடணும். அப்போனா தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்கும், நீங்கள் கேட்குற சைஸஸ்லேயே வந்து கிடைக்கும். வெஸ்ட் சைடில் இந்த சீசன் சேல் ஜூலை எண்டுலேருந்து ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாக போடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஷாப்பிங்கை எவ்வளோ இயர்லியாக வந்து பிளான் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும். உள்ளே போனது நானும் ராகுலும் தனித்தனியாக போயிட்டு எங்களோட ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இதில் என்ன ஒரே சோகம்னா, நான் இதுக்கு முன்னாடி வாங்கின சில ட்ரெஸ்ஸஸ்லாம் ஆஃபர்ஸில் இருந்துச்சு. அதுவும் சில இதெல்லாம் என்னோட சைஸ்லேயே வேற கிடச்சிது. அதனால் நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இனிமேல் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வெஸ்ஸையில் வாங்கணுன்னா இந்த சீசன் சேலில் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸஸில் மட்டும் இல்லை, அவங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தென் ஸ்லிப்பர்ஸ்லாம் கூட நிறைய ஆஃபர் இருந்துச்சு. ஸோ அதில் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வெஸ்ஸைலேருந்து கிளம்பிட்டோம். வெயிட் இந்த மிரர் செல்ஃபி ரிச்சுவல்ஸோட அன்னைக்கு நம்மளோட லஞ்ச் இந்த அரேபியன் எக்ஸ்பிரஸ் ரெஸ்டாரண்ட்டில் தான். இவங்க கிட்ட கிரில் அண்ட் டிக்கா ஐட்டம்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அன்னைக்கு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா கிரில் பிரியாணி அண்ட் ஃபிஷ் டிக்கா. தென் உண்ட மயக்கத்தில் கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு அடுத்து நம்ம போன ஷாப்பு தான் ஹோம் சென்டர். ஹோம் சென்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷாப். நம்ம வீட்டில் இருக்கிற நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் இவங்க கிட்ட இருந்து வாங்கினதான். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் டெக்காஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும்.
வெல்கம் டு ஆர்எம்கேவி. வாங்க உங்களுக்கு நான் ஆர்எம்கேவியை சுற்றி காட்டுறேன். பட் இந்த டைம் நானே சுற்றி தான் பார்த்தேன். ஐ மீன் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணேன். நான் என்னையவே வந்து செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பெருசாக எந்த ஐட்டம்ஸும் வாங்காமல் இந்த ஷாப்பை விட்டு வெளில வந்துட்டேன். அங்கே பண்ண செல்ஃப் கண்ட்ரோலில் இந்த ட்வின் பேர்ட்ஸில் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் ஒரு ஃப்ராக் வாங்கிட்டேன். மாலை சுற்றி பார்த்து ஷாப்பிங் பண்ணனால டைம் போனதே தெரியல. ஸோ எங்களோட ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த சவுத் இந்தியா காஃபிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச ஸ்நாக் ஒரு காஃபி, அதுக்கப்புறம் 2 கொழுக்கட்டை. தென் கடைசியாக இந்த லைஃப் ஸ்டைல் மட்டும் ஏன் விடுவானேன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் பண்ணேன். பட் இந்த மாலில் லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் ஓகேவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏதோ ஒரு குட்டி ஷாப் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ இப்படியாக நம்ம ஷாப்பிங்கை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் வாங்கினோம், எந்தெந்த கடையிலேருந்து ஷாப் பண்ணோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஷாப்பிங் ஹாலாக போடுறோம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.